ஜாதகத்தை எடுத்துட்டு வருவாங்க. முருகா, இந்த முருகப்பெருமானை வேண்டிகிட்டே இருக்கேன் நீங்க சொல்லி டிவியில. ஒரு அம்மா சொன்னாங்க, சார் நான் வந்து பரம விநாயகர் பிரியர், நான் எங்க வீடு ஃபுல்லா விநாயகர், 108 விநாயகர் இருக்காரு. ஆனா உங்களை பார்த்து முருகா 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 முருகான்னு சொல்லி இந்த முருகப்பெருமானுடைய பக்தியிலேயே நான் மாறிட்டேன். சதா காலம் முருகனை தான் காலையில எழுந்திரிச்சு கும்பிட்றேன், என் பக்தியே மாறிடுச்சு சார்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா முருகர் உங்களை காப்பாற்றுவார்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் பட்டு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நான் காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அதை பின்னாடி கை காமிப்பேன். யாரு? முருகன் தான். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு நாய் ஒன்று இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு கல் எடுத்து ஓங்கி நாய் மேல ஒரு விட்டு எறிவாங்க. அது விட்டு எரிஞ்சவனா கல்லை தேடிட்டு ஓடுமா, எரிஞ்சவனை தேடிட்டு கடிக்க போகுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாரை தேடிட்டு கடிக்க போகும்? அடிச்சது நம்ம மேல கல்லை நினைச்சு கல்லை தானே கடிக்க போனோம். ஆனா நாய்க்கு தெரியும், கல்லு எந்த தப்பும் பண்ணல, அடிச்சதுதான் தப்பு. நான் சிவனேன்னு போயிட்டு இருக்கிறவனை அடிச்ச பாத்தியா, அதுதான் தப்புன்னு சொல்லி அடிச்சவனை தான் அது என்ன பண்ணும், கடிக்க போகும். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.